ஹாய் கைஸ், இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் காப்பி பழம் எடுக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய செடி இருக்குது உள்ளுக்குள்ளே. அதனால் நம்ம செடி வெட்ட போகிறோம். மழை பெஞ்சனால அதிகமாக அட்டைப்பூச்சி இருக்குது. அதனால் நம்ம காலைல லெமன் தேய்ச்சிக்கலாம். லெமன் தேய்ச்சிக்கிட்டோம்னா அந்த புளிப்புக்கு அட்டைப்பூச்சி ஏறி கடிக்காது. அப்படியே ஒரு வேளை ஏறினாலும் அந்த அட்டைப்பூச்சி அதுவாக இறங்கி போயிடும். அதனால் இப்போ நம்ம செடி வெட்டுறதுக்காண்டி போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம காலைல லெமன் தேய்ச்சிக்கலாம். இப்படி நம்ம லெமன் தேய்ச்சிக்கிட்டோம்னா நம்ம காலில் அட்டைப்பூச்சி ஏறி கடிக்காது. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு அட்டைப்பூச்சி இருந்துச்சுன்னா எப்படிங்க உட்காரோம்ல, எப்படியும் அட்டைப்பூச்சிங்க வரும். அப்போ நீங்கள் பார்ப்பீங்க அது என் காலில் ஏறிச்சுன்னா எப்படி இறங்கி போகுதுன்னு. இந்த பாருங்கள், செருப்புக்குள்ளேருந்து ஒன்று வருது தானண்டி. இப்போ இதை சுற்றி நம்ம லெமன் தேய்ச்சி விட்ருவோம். இப்போ அது ஏறாது பாருங்கள் காலில். அது ஏன் கீழ்ப்பக்கம் போகிறோம், நம்ம கீழ்ப்பக்கம் லெமன் தேய்க்கலை. அது கொஞ்ச நேரத்தில் அதுவே இப்போ இறங்கி போயிடும். மழை பெய்யலைன்னா அட்டைப்பூச்சி இருக்காது. இப்போ மழை பெஞ்சிருக்கா, அதனால் அட்டைப்பூச்சி கண்டிப்பாக நிறையா இருக்கும். பாருங்கள், நான் டீ சாப்பிட்லான்ட்டு உட்காந்த இடத்துல இப்போ அட்டைப்பூச்சி ஏறுது. இங்கே பாருங்கள், இதை இறங்கு பாருங்கள். இப்போ என் கால் அங்கே அது என் காலில் கூட உட்காராது. இப்போ இங்கே நம்ம லெமன் தேய்ச்சிருக்கோமா, அதனால் பாருங்கள் அந்த அட்டைப்பூச்சிக்கு நம்ம காலில் அந்த க்ரிப்பே கிடைக்காது. பாருங்கள், அவ்வளோதான். அப்படி இல்லை, இந்நேரம் கடித்து இது இருக்கிறதுக்கு எப்படியும் உருப்பட்ட ரத்தத்தை உரிச்சிடும். அவ்வளோதான், அது இறங்கி போயிடும். இறங்கி அவ்வளோதான். டாட்டா, குட் பாய். நம்ம சேஃப்டியை தான் நம்ம பார்க்கணும். அவ்வளோதான், அந்த அட்டைப்பூச்சி சேர்த்து போயிடும்.